வணக்கம். நான் பவுன் குக்கிங் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு மட்டனில் ஒரு பால் பொரியல் செய்து காட்ட போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. மிகவும் ஈஸியாக செய்யக்கூடிய சாமான் தான். செய்து பாருங்க. முதலில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு பேன் வந்து ஹீட் ஆகணும். ஒரு 2 minutes வெயிட் பண்ணிட்டு 1 tablespoon கோகோனட் ஆயில். நீங்கள் விரும்பினா ஒலிவ் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ எதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கோகோனட் ஆயில் தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். முதலில் ஒரு 2 அங்குல நீளத்துக்கு கிராம்பு, பட்டை, 4 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, 5 கிராம்பு. ஏலக்காய் வெடித்து வர வேணும். வெடித்து வரத்தான் அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கும். இப்போ வந்து முதலில் வெங்காயம், 3 வெங்காயம் அரிஞ்சு வைத்திருப்பேன். கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்சு வச்சிருப்பேன். மட்டன் பொரியலுக்கு இப்படி கொஞ்சம் பெருசாக தான் போடுவோம். அதோடைய பச்சை மிளகாயையும் போடலாம். இந்த வெங்காயம் பொரிகிறதுக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு தூவுறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்குறதுக்கு ஏற்றளவு ஒரு 1/2 teaspoon சால்ட் போட்டேன்னா இப்போ ஒரு 2 minutes இதை மூடி விடுவோம். 2 minutes ஆயிட்டு இப்போ மூடி வைக்கிறது. கொஞ்சம் கண்ணாடி பதமாக வருது. ஓகே, இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டின் இந்த பச்சை தன்மை போகணும். இதுக்கு பிறகு ஒரு 2 minutes விட்டு மூடி விடுவோம். மஞ்சளும் உப்பும் சேர்த்ததை உங்களோட கையாலேயே நீங்கள் இதை பிரட்டி விடுங்கோ. அப்போ தான் இந்த இறைச்சியில் உப்பெல்லாம் சேரும். இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் பச்சை மணம் போயிட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் மட்டனை போடுவோம். ஒரு 5 பேருக்கு அளவான 300 கிராம் மட்டன். கூடுதலாக தசையோட சில எலும்பும் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் எலும்பும் சேர்ந்தால் தான் இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு 1 மினிட் பிரட்டி விட்டுட்டு இப்போ வந்து இதோட 2 கரண்டி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது பச்சை பெருஞ்சீரகத்தை பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பெருஞ்சீரகத்தூள். எல்லாத்தையும் போட்டு இன்னும் ஒருக்கா ஒரு கலர் வேணும். இந்த ஸ்டேஜில் இது நான் தேங்காய் அடித்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த முதல் பாலை இதோட சேர்த்து இந்த மட்டன் வந்து இந்த முதல் பாலில் தான் அவிய போகுது. இந்த மட்டன் வந்து முதல் பாலில் அவியிறபடியாக தான் இது பால் பொரியல் இதை சொல்கிறது. இப்போ வந்து மூடி ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விடும்போ. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுது. ஒருக்கா 4 பக்கம் கிளறி விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இது தண்ணியெல்லாம் பற்றி வறண்டு ஆயில் வேறையாக வரும். ஒரு 5 நிமிஷம் விடுவோம். இப்போ வந்து திறந்து பார்ப்போம். ஓ, நல்ல வடிவாக ரெண்டு கொண்டு வந்துட்டுது. எல்லா பக்கமும் கறி ரெண்டு கொண்டு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் உப்பு அளவாக இருக்கணும் பார்க்கணும். கொஞ்சம் உப்பு போடணும், 1 ஸ்பூன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர ஒரு கப் பிரட்டி விடுவோம். நாங்கள் இதுக்கு பெருசாக ஸ்டார்டில் எண்ணெய் அப்படி இல்லை, கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் ஸ்டார்டில் விட்டது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் போட போகிறேன். இப்போ வந்து கோகனட் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதோட பிரட்டி விடணும். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் விடணும். இப்போ நாங்கள் போட்ட தேங்காய் எண்ணெயும் இந்த எல்லாம் வேறையாக வரும், பிரிஞ்சு வேறையாக வரும். வர கறி எங்களுடைய பால் பொரியல் முடிவுக்கு வந்துடும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் மூடி விடுவோம். இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆச்சு. எங்களோட பால் பொரியல் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டுது. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து ஆட்டுறச்சியும் நல்லா அவிஞ்சிட்டுது. பால்லையே அவிஞ்சபடியா நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு எடுத்து மல்லியில் தூவிட்டு
ஓகே, பால் பொரியல் முடிஞ்சது. இதுக்கு நாங்கள் இனி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இது பால் பொரியல் முடிஞ்சிட்டுது. முடியக்க சரியா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஓகே, இது முடிஞ்சது. இனி நாங்கள் இதுக்கு தாளிப்பு கொடுத்தா சரி. இப்போ மீடியம் ஹீட்டில் இன்னொரு பேன் எடுத்து வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் கோகனட் ஆயில், இது தாளிப்புக்கு தான் போட்டு கொண்டிருக்கிறேன். அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 2 பெட்டல் மிளகாய், 1 டீஸ்பூன் வெங்காயம், 2 கட்டு கறிவேப்பிலை, இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ தாளிப்பை வந்து பால் பொரியலுக்கு நான் கொட்டிட்டு பால் பொரியலை பிரட்டி விட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்டான பால் பொரியல் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். மட்டனில் செய்யலாம். நன்றி. மட்டன் பால் பொரியல் ரெடி. நீங்கள் செய்து பாருங்கோ, ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கோ. நீங்கள் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு போடும். பாய்.